தள்ளி நின்று செல்ஃபி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளரை அவங்க செல்ஃபி எடுக்க வந்தப்போ நம்ம ரோஜா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சைகை காட்டியிருக்காங்க. இதை பார்த்து தூய்மை பணியாளர்கள் ரொம்பவே முகம் வாடி இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். பிரபல நடிகை ரோஜா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ பெரும் சர்ச்சையாக்கி இருக்குது. அதாவது ரோஜா எந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ். அவங்க இப்போ அரசியலில் வந்துட்டு தீவிரமாக களமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க நேற்று வந்து முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ரோஜா சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலில் ஆணி வருஷாபிஷேக விழா தான் நடந்திருக்கு. அதுக்காக போயிருக்காங்க. இப்படி இருக்க நிலையில் நேற்று நடந்த அந்த விழாவில் தன்னோட கணவர் செல்வமணியோட சுவாமி தரிசனம் செய்ய ரோஜா சென்றிருந்த நிலையில் அங்கே கூடியிருந்த மக்கள் பலருமே அவங்களோட செல்ஃபி எடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் சிலருமே அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க பக்கத்தில் போயிருக்காங்க. அவங்கள பக்கத்தில் வரதை பார்த்த நடிகை ரோஜா சைக்கிளால் அவங்கள பக்கத்தில் வர வேணாம் அப்படின்னும் தள்ளி நின்று செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியதாக சொல்லப்படுது. அவங்களோட செய்கையை பார்த்து சட்டுன்னு முகம் சுருங்கி போன அந்த தூய்மை பணியாளர்களுமே தூரத்தில் நின்று அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகியிருக்கு. இதை பார்த்து ரோஜாவை பலருமே நெட்டிசன்கள்லாம் பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.